அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஒட்டப்பிடாரம் என்ற இடத்தில் 1872ஆம் ஆண்டு உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்த, வரலாற்றில் செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என்றெல்லாம் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி காட்டிய வ.உ. சிதம்பரனாரை பற்றி தான் நான் உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்திய இயற்கை வளங்களை கொள்ளையெடுப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய சிந்தனையோடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனி என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கி இங்கிருக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் தன்னுடைய நாட்டிற்கு கொள்ளையெடுத்து சென்று கொண்டிருந்த போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மக்களிடையே அதை பற்றிய விழிப்புணர்வை பேச்சாக, எழுத்தாக மக்களிடையே விழிப்புணர்வை வ.உ. சிதம்பரனார் பிள்ளை அவர்கள் எடுத்து காட்டினார். அவர்களுக்கு இணையாக எப்படியாவது ஒரு கப்பலை சொந்தமாக நாம் வாங்கிவிட வேண்டும் என்ற முழு முயற்சியில் ஈடுபடத் தொடங்கினார். பிறகு அவர் பல பங்குதாரர்களினுடைய உதவியோடு அன்று ஒரு கப்பலுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. ஒருவருக்கு 25 ரூபாய் என்று 40,000 பங்குதாரர்களை உருவாக்க திட்டமிட்டு அந்த நிறுவனத்திற்கு தலைவராக மதுரை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பாண்டித்துரை தேவர் அவர்களையும், சட்ட ஆலோசகராக சேலத்தை சார்ந்த விஜயராகவாச்சாரி அவர்களையும் நியமித்தார். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், வங்கி பணியாளர்கள் என பல்வேறுபட்ட தரப்பினர் அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்திற்கு பங்குதாரர்களாக உருவானார்கள். அப்படி அவர் பங்குகளை திரட்டிய போதும் சொந்தமாக கப்பலை வாங்க முடியாத காரணத்தினால் அவர் சாலமன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி என்ற கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி நிறுவனத்தோடு வாடகைக்கு கப்பலை வாங்கி விடுவதென்று முடிவு செய்து கப்பலை வாடகைக்கு எடுத்தார். ஆங்கிலேயர்களுடைய மிரட்டலின் காரணமாக சாலமன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி தங்களுடைய வாடகை ஒப்பந்தத்தை ரத்து செய்தார்கள். ஆனாலும் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தளர்ந்து விடாமல் மும்பை, கல்கத்தா போன்ற பெரிய இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய வணிகர்களை எல்லாம் சந்தித்து கப்பலை வாங்குவதற்கு முழு முயற்சி செய்தார். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் வணிகம் செய்வதற்காக இவருக்கு பங்குதாரர்களாக இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தில் இணைய ஆரம்பித்தார்கள். இங்கிருந்து வடநாடுகளுக்கு அவர் பயணம் செய்யும்போது, வந்தால் சொந்த கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் கடலிலே விழுந்து நான் மாண்டு போவேன் என்று சூளுரைத்து சென்றார். அங்கிருந்து வரும்போது கப்பலோடு வந்தார். ஆங்கிலேயர்கள் இதை பார்த்து மிரண்டு போனார்கள். எப்படி இனி இந்த இந்தியாவில் நாம் வாழ்வது என்று யோசித்தார்கள். எப்படியாவது வ.உ. சிதம்பரனார் அவர்களை கைது செய்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனாலும் இவர் தொடர்ந்து கப்பலை இயக்கி கொண்டிருந்தார். எத்தனையோ நஷ்டங்களை அனுபவித்தார், கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனாலும் கப்பலை இயக்குவதை ஒரு முக்கிய நிகழ்வாக அவர் கருதி கப்பலை இயக்கி கொண்டிருந்தார். அவருக்கு பல்வேறு தொழிலாளர்கள், பல்வேறுபட்ட மக்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள். இதோடு நின்றுவிடாமல் தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலையில் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகின்ற வகையில் 12 மணி நேரம் அவர்கள் பணி செய்ய வேண்டும். அதோடு அல்லாமல் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்க முடியாது என்ற நிலை அவர்களுக்கு தொடர்ந்து இருந்தது. சிறு தவறுகள் செய்தாலும் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட்டது. அதனால் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தன்னுடன் சுப்பிரமணிய சிவாவை இணைத்து கொண்டு தொழிலாளர்களுடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தினார். அதில் பல கோரிக்கைகளை வைத்தார். முதல் கோரிக்கை, 12 மணி நேரம் வேலை செய்ய முடியாது என்பதால் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும். 2வது, கூலி உயர்வு வழங்க வேண்டும். 3வது, அவர்களுக்கு தண்டனை ஏதும் தரக்கூடாது என்ற வகையில் கோரிக்கைகளை முன்வைத்து போராடினார்கள்.
ஏறக்குறைய 9 நாள் இந்த வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடந்தது. அப்படி வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடந்தபோது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு விஞ்ச் அவர்கள் தொழிலாளர்களிடையே உரையாற்றினார். அவர்களிடத்தில் ஆலோசனை நடத்தினார். ஆனால் அவர் எவ்வளவு சொல்லியும் சமாதானத்திற்கு தொழிலாளர்கள் வரவில்லை. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறினால்தான் நாங்கள் நிச்சயமாக தொழிற்சாலைக்குள் வருவோம் என்று சொல்லி வேலை நிறுத்தத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். இறுதியாக ஆங்கில அரசாங்கம் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக ஒப்புதல் கொடுத்தது. அந்த மிகப்பெரிய புரட்சியாக அது உருமாறி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இதனால் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள் எப்படியாவது வஉசி அவர்களை கைது செய்து மிகப்பெரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் 1906ஆம் ஆண்டு வங்கதேசத்தினுடைய மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த பிபின் சந்திரபால் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரவிருந்தார். சிறையிலிருந்து அவர் மார்ச் 9ஆம் தேதி வருவதாக இருந்தது. அதற்காக மிகப்பெரிய விழா கோலத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வஉசி அவர்கள் முற்பட்டார். இவர் விழாவை நடத்துவதோடு நில்லாமல் மக்களிடையே உரையாற்றுவார். அதனால் மக்கள் மிகப்பெரிய எழுச்சிக்கு உள்ளாவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இவரை மார்ச் 10ஆம் தேதி ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைக்கிறது. அதோடு நின்றுவிடாமல் சுப்பிரமணிய சிவாவிற்கு இவர் அடைக்கலம் கொடுத்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டு கலவரம் செய்தார் என்றெல்லாம் சொல்லி 20 ஆண்டுகள் என்று சொல்லி 40 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தார்கள். அப்போது அந்த சிறை தண்டனையை குறைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் எல்லாம் இவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள். அப்படி மேல்முறையீடு செய்ததின் காரணமாக இவருடைய தண்டனை காலம் ஆயுள் தண்டனையாக இருந்தது. 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக இவருக்கு விதிக்கப்பட்டது, குறைக்கப்பட்டது. ஆனாலும் தலையில் மொட்டையடிக்கப்பட்டு கையிலே காலிலே மிகப்பெரிய விலங்குகள் மாட்டப்பட்டு மாடுகளைப் போல செக்கிழுக்கக்கூடிய மிகப்பெரிய கடுமையான தண்டனையை இவருக்கு வழங்கினார்கள். சிறைக்குள்ளே இவர் பல்வேறு வகையில் கொடுமைப்படுத்தப்பட்டார். இவரோடு இணைந்து சுப்பிரமணிய சிவாவும் கொடுமைக்கு உள்ளானார். அப்படியெல்லாம் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். இறுதியில் இவருடைய உடல்நிலை குன்றிய காரணத்தினால் சிறையில் நல்ல உணவும் அளிக்கவில்லை. கொடுமைகளின் காரணமாக இவர் 1911ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பிறகு இவரை சுற்றியிருந்த தொழிலாளர்கள் எல்லாம் தன்னை தேடி வருவார்கள், நமக்கு ஆதரவாளர்களெல்லாம் தேடி வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இவர் சிறையில் இருந்து வரும்போது அங்கே யாருமே இல்லை. இப்படி 1917ஆம் ஆண்டுதான் சோவியத் புரட்சியே ஏற்பட்டது. 1920ஆம் ஆண்டுதான் முதலில் தொழிற்சங்கங்கள் உலகத்தில் உருவாக ஆரம்பித்தன. அதற்கு முன்னாலேயே தொழிலாளர்களுடைய நலனை கருதி தொழிலாளர்களுக்காக போராடிய வஉ சிதம்பரனார் அவர்கள் வெறும் சுதந்திர போராட்டத்தோடு நின்றுவிடாமல் தொழிலாளர்களுடைய எதிர்கால நன்மையை கருதி போராடினார். இன்று வரை அவருடைய புகழ் மங்கி கிடக்கிறது. எத்தனையோ பேர் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். இவர் அந்த சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் வழக்கறிஞர் பட்டமும் இவரிடையே இருந்து பறிக்கப்பட்டது. அவர் எந்த தொழிலும் இல்லாமல் சென்னைக்கு வந்து அங்கே மண்ணெண்ணெய் கடையை வைத்து கொண்டு வீடு வீடாக சென்று மண்ணெண்ணெய் விற்று சம்பாதித்து தன்னுடைய வயிற்றுக்கு கூட உணவு சாப்பிட முடியாத மிக வறுமையான நிலையில் அவர் 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி அவர் மாண்டு போனார். அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை, அவருடைய சுதந்திர தாகத்தை, அவருடைய புரட்சியை நாமெல்லாம் இந்த காலத்தில் அதற்கெல்லாம் முன்னுரிமை வழங்கி இருக்க வேண்டும். வரலாற்றில் யாருடைய பெயர்களோ எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் கூட இவருக்கென்று ஒரு அங்கீகாரம் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் வழங்கியிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட தியாகத்திற்கு உருவமாக விளங்கி கொண்டிருந்த வஉ சிதம்பரனாரை யார் மறந்தாலும் நாங்கள் மறப்பதாக இல்லை என்ற நிலையில்
இன்றைய தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நினைவை இன்று கூர்ந்து அவருக்காக நினைவஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அந்த வகையில் திராவிட நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு குன்றிலிட்ட விளக்காக விளங்கிய சுதந்திர போராட்ட தியாகி நம்முடைய வ.உ. சிதம்பரனார் அவர்களை நாடும் வீடும் மட்டுமல்ல ஒவ்வொரு நெஞ்சத்திலும் குடியமர்த்துவோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.